மதுரை சித்தாலங்குடி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்ததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் குமார். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள சித்தாலங்குடி கிராமத்தில் தற்காலிக அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. தற்போது கொண்டையம்பட்டி, சித்தாலங்குடி, வயலூர், அரியூர் ஆகிய பகுதியிலிருந்து நெல் நடவு செய்யப்பட்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் நெல் கொள்முதல் செய்வதற்கு கொண்டு வந்ததால் போதிய இட வசதி இல்லை மற்றும் மழைக்காலங்களில் நெல் குவியல்கள் பாதுகாக்க தார்ப்பாய்கள் இல்லை. இதனால் நெல் குவியல்கள் கொள்முதல் நிலையங்கள் செய்யப்பட்டு நெல் மூடைகள் மழையில் நனைந்து தற்போது முளையும் தருவாயில் உள்ளது. அரசு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அரசு அதிகாரி இடைத்தரகர்கள் என மூட்டைக்கு 55 முதல் 60 ரூபாய் கேட்பார்கள். அப்படி பணம் கொடுத்தாலும் கொள்முதல் செய்ய தாமதப்படுத்துவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். விவசாயம் செய்வதே ஒரு சவாலாக நிலையில் 90 நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு விளைய வைக்கப்பட்ட நெல் பயிர்கள், நெல் மூடைகள் தற்போது பாதுகாப்பு வசதியின்றி மழையில் நனைந்து வீணாகி வேதனையுடன் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் விவசாயிகளுக்கு எந்தவித பணம் வாங்கக்கூடாது என பலமுறை எச்சரித்தும் அரசு அதிகாரி இடைத்தரகர்கள் விவசாயிகளிடம் பணம் பெற்றுக் கொள்வது மற்றும் விவசாய கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்தி வருகின்றனர். விவசாயிகள் வாழ்வாரம் கருதி விரைவில் அரசு கொள்முதல் விவசாயிகளும் விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும். விவசாயிகளும் பணம் கேட்கும் அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி.